ஆளும் கட்சியினருடைய நெருக்கடி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வருது. நெருக்கடி தரத்தான் செய்வாங்க, அதை எதிர்கொள்ளத்தான் செய்யணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஏன்னா அவர் ஆளுங்கட்சியாக போறாருல்ல. அண்ணா திமுக தான் மாறி மாறி இருக்கணும்னு அவங்களுக்குள்ள ஒரு அறிவிக்கப்படாத ஒப்பந்தம். அக்ரிமெண்ட் மட்டும் தான் போடல. இன்னொரு ஆள் வரக்கூடாது, வந்தா உள்ள நுழைய விடுறது இல்லை. எங்க தலைவர் நுழைந்தது மட்டும் இல்லை, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டார். நாஞ்சில் சம்பத் சொல்ற தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. நேற்றுக்கே தம்பி உதயநிதி சேப்பாக்கம் செல்வல் கூட்டத்தில் அதெல்லாம் காத்து வீசும் பொழுது அட்டையெல்லாம் சரிஞ்சிரும்னு எங்க தலைவரை சொல்றாரு. ஜாடமடையா பேசுனதுக்கு எங்க தலைவர் பேரை சொல்லி பேச பார்த்துக்கிடுவோம். அட்டையெல்லாம் சரிஞ்சிருமா? இது எப்படி சரியும்? அட்டை இல்லைங்க, இது கரக்கோட்டை. அவங்க கோபப்படவே முடியாது. ஆளுங்கட்சியா இருக்காங்க சார். களம் அரும்புற பொழுது அவங்க கோபப்படவே முடியாது. ஏன்னா மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்காது. எங்க பேரையே சொல்லாம இருந்தீங்க, தாவைக்கான்னே சொல்றதுக்கே இப்ப இங்க தயங்கினீங்களே. இப்ப எல்லாத்திலும் இப்ப எதிர்கட்சின்னு வந்துச்சு இல்ல, எதிர்கட்சி தான் ஆளுங்கட்சியாக வரும் எப்போதும். இரண்டாவது இடத்துல இருக்கிறது டிவிகே, முதல் இடத்துல திமுக தானே தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்க முடியாது. முதல் இடத்துக்கு நாங்க வர்றோம், கூட்டணி வரும், பெரிய போல்ஸா தான் நாங்க வருவோம். வெறும் படையோட தான் தலைவர் விஜயமங்கலத்துல சொன்னதான், வெறும் படையோட வருவார், திமுகவை வீழ்த்துவார். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவின் பரப்புரை செயலாளரான திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சரி, இப்போ விஜய் அவர்கள் பல நெருக்கடிகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. சமீப கால நிகழ்வுகள், நம்ம அதை பத்தி ரொம்ப உள்ள போவேனா, நீங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு என்ன காரணம்? யார் பின்னணியில இருக்கா? அது நம்ம ஆராய வேண்டிய தேவையில்லை. விஜய் இதை எதிர்கொள்வார், அவ்வளவு. சரி, இன்னைக்கு தாவேக்கா இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, கூட்டணி ரிலேட்டபிளாகவும் பல விஷயங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கட்சி ரிலேட்டபிளாகவும் பல விஷயங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஆளும் கட்சியினருடைய நெருக்கடி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வருது. நெருக்கடி தரத்தான் செய்வாங்க, அதை எதிர்கொள்ளத்தான் செய்யணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஏன்னா அவர் ஆளுங்கட்சியாக போறாருல்ல. சார், இப்போ இப்பவே எப்படின்னா பிரச்சார நேரத்துல இன்னும் அதிகமா இருக்கும்ல சார்? இருக்கலாம். அதெல்லாம் எதிர்கொள்ளணும். அதெல்லாம் தேர்தல் இதெல்லாம் நடக்கும் தம்பி. கருத்து மோதல்கள் அப்படின்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட கலவர மோதல்கள் அப்படிங்கிற அளவுக்கு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க டிவிகே. இடமே கொடுக்க மாட்டார். கண்ணியமான அரசியலை தான் நடத்துவார். ஓகே, பட் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பின்னணியில இருப்பவர் யார்? யாருக்கு பின்னாடி? இப்போ விஜய் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் பின்னணியில இருப்பவர்கள் யார்? விஜய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவ்வளவுதான், வேற என்ன. அது ஆளும் கட்சியினராகவும் இருக்கலாம், எதிர்கட்சியினராகவும் இருக்கலாம். ஓகே, இப்போ ஆளும் கட்சியினர் அந்த தேர்ட் பிளேஸுக்கு ஒருத்தர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு போட்டியா? அண்ணா திமுக தான் மாறி மாறி இருக்கணும்னு அவங்களுக்குள்ள ஒரு அறிவிக்கப்படாத ஒப்பந்தம். அக்ரிமெண்ட் மட்டும் தான் போடல. இன்னொரு ஆள் வரக்கூடாது, வந்தா உள்ள நுழைய விடுறது இல்லை. எங்க தலைவர் நுழைந்தது மட்டும் இல்லை, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டார். அதுவும் பிரச்சனையா போச்சு. அதே பிரச்சனை போயிடுச்சு. இப்ப நாஞ்சில் சம்பத் சொல்ற தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. முதல் இடத்துல தாவேக்கா. இப்ப இது கோவப்படுத்திருக்கா திமுக? பயங்கர கோபம். நேற்றுக்கே தம்பி உதயநிதி சேப்பாக்கம் செல்வல் கூட்டத்தில் அதெல்லாம் காத்து வீசும் பொழுது அட்டையெல்லாம் சரிஞ்சிரும்னு எங்க தலைவரை சொல்றாரு. ஜாடமடையா பேசுனதுக்கு எங்க தலைவர் பேரை சொல்லி பேச பார்த்துக்கிடுவோம். அட்டையெல்லாம் சரிஞ்சிருமா? இது எப்படி சரியும்? அட்டை இல்லைங்க, இது கரக்கோட்டை. அட்டை கோட்டை. ஆமா. ஓகே, முடிச்சிட்டோம். ஓகே. சரி, இப்போ இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு இதோட நிக்குமா, இது தொடருமா? எப்படி? அவங்க இனி கோபப்படவே முடியாது. ஆளுங்கட்சியா இருக்காங்க சார். களம் அரும்புற பொழுது அவங்க கோபப்படவே முடியாது. ஏன்னா மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்காது. வரவேற்பு இருக்காதுன்னா இந்த 5 ஆண்டுகள்ல இருக்கக்கூடிய அதிருப்தி. ஓகே, அதுதான் தாவேகாவிற்கு சாதகம். அப்ப இதுக்கு முன்னாடி ஆட்சி பொறுப்புல இருந்த அதிமுகவிற்கு அதான் அதிமுக தான் முடிஞ்சு போச்சு. தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சு அந்த கட்சி
இருப்பு இழந்து இன்னைக்கு போய் அன்புமணிகிட்ட கூட்டணி வைக்கிற அளவுக்கு நிலைமை வந்துச்சு. அன்புமணி கிட்ட கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா பாமகவுக்கு ஒரு வேல்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை, வேல்யூ இல்லையே. இல்லை. சரி, இப்போ சமீபத்திய கருத்து கணிப்புல 2வது இடத்திற்கு டிவிகே, 3வது இடத்திற்கு ஏடிஎம்கே வந்துச்சுல்ல. அப்ப முதல் இடத்துல திமுக தானே இருக்கு. கருத்து கணிப்புல அப்படி வந்துச்சுல்ல. நாங்க எங்க பேரையே சொல்லாம எல்லாம் இருந்தீங்க, தாவைக்கான்னே சொல்றதுக்கே இங்க தயங்குனீங்களே. இப்ப எல்லாத்திலும் இப்ப எதிர்கட்சின்னு வந்துச்சுல்ல. எதிர்கட்சி தான் ஆளுங்கட்சியாக வரும் எப்போதும். ஆனா எங்கள் தலைவர் ஆளுங்கட்சியாக வரப்போகிறார். எடுத்த இடப்பிலேயே வரலாமான்னா வருவார். ஆந்திராவில் NT ராமராவ் வந்தார்ல, அது அந்த காலம் சார். அந்த காலம் இல்லை, இது இந்த காலம். எங்கள் தலைவர் வருவார். ஓகே, இப்போ 2வது இடத்துல இருக்கிறது டிவிகே, முதல் இடத்துல திமுக தானே தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கு. இருக்க முடியாது. முதல் இடத்துக்கு நாங்க வர்றோம். கூட்டணி இன்னும் எதுவும் ஒன்றும் சொல்லல. கூட்டணி எல்லாம் வரும். ஓகே, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கூட்டணியா வரும். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணியா? கூட்டணி வரும். பெரிய ஃபோர்ஸா தான் நாங்க வருவோம். பெரும் படையோட தான் தலைவர் விஜய் விஜயமங்கலத்தில் சொன்னதான், பெரும் படையோட வருவார், திமுகவை வீழ்த்துவார். அதற்கிடையில் இந்த நெருக்கடிகள் எந்த அளவுக்கு? நெருக்கடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய பயணத்தில் நெருக்கடியெல்லாம் பார்த்தது தான். சரி, இப்போ வைகோ அவர்களோட பேசுறது உண்டா? இல்லை இல்லை. ஓகே, துரை வைகோ கூட பேசுறது இல்லை. ஓகே, எப்போ இருந்து சார் அந்த முறிவு ஏற்பட்டது? முறிவு ஏற்பட்டதுக்கு முடிவு என்னுடைய இன்னைக்கு அவன் மதிமுகவில் தான் இருக்கான். முக்கியமான பொறுப்பில் இருக்கான். விநாயகா ரமேஷ் என்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமான நண்பன் அவன். இப்போதும் நான் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் இருந்தேன். எந்த வருஷம் சார் அதெல்லாம்? 2011 நினைக்கிறேன். திருச்சி ஜெயிலில் இருக்கேன். எனக்கு ஜாமீன் கிடைத்து விட்டது. அப்போ அன்னைக்கு என்னை சந்திக்கிறதுக்கு என்னுடைய தங்கையினுடைய கணவர் அத்தான் மிருகு பூபதி வந்திருந்து போனார். நான் என் வீட்டிலேருந்து யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். சிறைக்கு போகும்போது வரக்கூடாது யாரும். ஆனால் அத்தான் வந்துட்டார். ஏன் வந்து நீங்கள் வெட்டி வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னேன். அப்போ தான் அத்தான் பார்த்துட்டு போன பிறகு எனக்கு விடுதலைன்னு செய்தி வந்துடுச்சு. கோர்ட்டில் இருந்து ஃபேக்ஸில் அனுப்பிட்டாங்க திருச்சி மத்திய சிறைக்கு. சார் நீங்கள் விடுதலை, ஃபேக்ஸ் வந்துடுச்சு, இப்போ கூப்பிடுவாங்க, தேசிய கொடி இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியே போக வேண்டியது வரும், 5 மணிக்கு முன்னாடியே. ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க ஜெயிலர். சரி அப்படின்னு. என்கிட்ட ஒரு குணம், நான் கஷ்டம் வரும் பொழுதும் கவலைப்பட மாட்டேன். இப்போவுமா? இப்போவும் அவமானப்படுத்துகிற பொழுதும் கவலைப்பட மாட்டேன். என்ன மலிவாக சில பேர் பேசிடுவாங்க, இப்பவும் பேசுகிறாங்க, அப்போது நான் கவலைப்பட மாட்டேன். இது என்னுடைய பயணம். எப்படி ஊருக்கு போகிறது? அடுத்த நாள் தீபாவளி. தீபாவளியை எங்கள் வீட்டில் நான் தீபாவளியை கொண்டாடுகிற எனக்கு உடன்படிக்கை இல்லை. ஆனால் நான் விரும்பாமலே தீபாவளி வீட்டுக்குள்ளே வந்துடும். ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். நாளைக்கு தீபாவளி ஆச்சு, கையில் காசும் இல்லை. சரி அப்படின்ட்டு எப்படி போகிறது? அதை நான் பஸ் ஸ்டாண்டில் போய் ஒரு பஸ்ஸில் ஏறி போயிட வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமாம், பஸ்ஸில் ஏறி போயிடுறது. அதான் வித்தவுட் இல்லை, ரூபாய் இருந்துச்சு. அந்த ரூபாய் ஜெயிலுக்குள்ள போகும்போது ரூபாய் வாங்கி வச்சுருவாங்க. இந்த கை கடிகாரம், கணையாளி, பாக்கெட்டில் இருக்க மணியும் வாங்கி வச்சுருவாங்க. புறப்பட்டு போகும்போது தருவாங்க. அந்த சிறை வீதி அதில் காசு இருந்துச்சு. சரி பஸ்ஸில் ஏறி போயிடலான்னு சொல்லிட்டு நான் வெளியில் வரும்போது அந்த நண்பர் விநாயகர் ரமேஷ் நிற்கிறார். கண் கலங்கி கொஞ்சம் கண்ணீர் வந்துட்டு எனக்கு. வாங்கண்ணா, வருத்தப்படாதீங்க, சங்கடப்படாதீங்கன்னு சொன்னார். ஒன்றும் இல்லை, இயல்பாக தான் இருக்கேன் அப்படின்னார். சரி, உங்கள் கூட கோவில்பட்டி வரைக்கும் வரலாம்ல அப்படின்னு கேட்டேன். ஒரு கோவில்பட்டியில்? ஆமாம், நான் அழைச்சிட்டு போகிறேன் என்னன்னார். என்னை அழைச்சிட்டு கோவில்பட்டி போகிற வழியில் மதுரையில் எனக்கு இரவு சிற்றுண்டி வாங்கி தந்து, கோவில்பட்டி போய் பட்டாசு வாங்கி தந்து, காரசேவு, கோவில்பட்டி கடலை மிட்டாய் எல்லாம் வாங்கி தந்து அண்ணனை வீட்டில் கொண்டு விட்டுட்டு வான்னு சொன்னார். அவருக்கு மகளுக்கு கல்யாணம். அதுக்கப்புறம்? ஆமாம், இப்போ ஒரு 5 வருஷம் ஆகல, 4 வருஷம் இருக்கும். மகளுக்கு கல்யாணம். நான் வீட்டுக்கு வரேன், பத்திரிக்கை தர்றேன்னு சொன்னார். உங்கள் வீட்டுக்கா? வேண்டாம், நீ கோல்பட்டு என் வீட்டுக்கு வரணும், அவ்வளோ தூரம் பண்ணி வேண்டாம், கல்யாணம் டேட்டு சொல்லுங்கள், எந்த மண்டபம்னு சொல்லுங்கள், நான் வந்துடுறேன்னு சொல்லி
நானும் என்னுடைய மனைவியும் போனேன். நான் ரொம்ப முக்கியமான திருமணத்துக்கு தான் மனைவியை கூப்பிட்டுட்டு போவேன். நானும் மனைவியும் போனோம். அன்னைக்கு ஐயாபுரி வந்திருந்தார். என்ன இப்படி கையில் பிடிச்சி கை குலுக்கினார். மாடியில், கல்யாண மண்டபத்துக்கு மாடியில் என்னை கூட்டிகிட்டு போய், நான் மீண்டும் கட்சிக்கு வரணும், எதையும் நினச்சிக்கக்கூடாது, என்ன பாஸ்ட் இஸ் பாஸ்ட், வாங்க, உரிய மரியாதை அண்ணனுக்கு இருக்கு, தொண்டை இப்போவுமே மரியாதை இருக்குது உங்களுக்கு தொண்டர் குடும்பத்தில், வாங்கினார். நானும் போகிறதுன்னு முடிவெடுத்துட்டேன். மதிமுகவுக்கு போகிறதுன்னு முடிவெடுத்துட்டேன். இந்த முடிவு எடுத்துட்டேங்கிறதும் தொண்டர்களுக்கு அப்படியே தெரிஞ்சு போச்சு. செய்தியாக வந்துச்சு. நான் கட்சியில் ஒன்று என்னை சேர சொல்லக்கூடாதுன்னு. அது கேட்கட்டு, பார்க்கட்டு மகள் சொல்லுண்ணா. அவன் அப்பா செய்தி வந்துச்சு, தொண்டர்கள் மத்தியில் நல்ல மகிழ்ச்சி, நான் மீண்டும் வர்றேன்னு. ஏன்னா நான் மதிமுகலேருந்து விலகி போகிறேன், மதிமுகவில் கூட்டமே நடக்கலை. அப்போ இந்த முயற்சியில் யார் இறங்குறான்னா புதுக்கோட்டை செல்வம். அவர் என்னை பிஜேபியில் கட்சியில் இருக்கார், தூத்துக்குடி மாவட்ட செயலாளர். ஆனால் அவங்கள தலைவர் பையன் சந்திக்க விரும்புகிறாருன்னார். துரை வைகோ உங்களை பார்க்கணுங்கிற. ஆமாம், சந்திக்கலாமே அப்படின்னு. அண்ணா வைகோவுக்கு தோன்றா துணையாக இருக்கிற ஒரு தொண்டை கள்ளத்தியான், திருநெல்வேலி, 2 பேரும் சென்னைக்கு வாங்க, நாங்களும் வாரோன்னு சொல்லி நான் டிக்கெட் போட்டுட்டு எக்மோர் வந்துட்டேன், எழும்பூர். அவங்க 2 பேரும் எனக்காக வெயிட் பண்ணுறாங்க. நேராக போய் வசந்த பவனில் போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வையாபுரிக்கு தொடர்ந்து ஃபோன் போடுறாங்க, எடுக்க மாட்டாங்களாம். நீங்கள் வந்த உடனே எடுக்கவே இல்லை, ஃபோனே எடுக்கலை. ஃபோனு காலையில் இருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் ஃபோன் மாறி மாறி போட்டு அவன் எடுக்கலை. இனிமேல் நான் இங்கே இருக்க முடியாது. காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஆஃப் டே. உங்கள் வேலையை பற்றி நீங்கள் போங்க, வெட்டி வேலை பார்க்காதீங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அன்னைக்கு அவர் என்னை விரும்பலை. இன்னைக்கு அந்த கட்சி குட்டிச்சுவரானதுக்கு அவர் தான் காரணம். இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால தேர்தல் நேரங்களில் விஜய் அவர்களை பற்றி வைகோ பேசாம இருக்க போறாரு. பேசுவார். அப்ப பேசினா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ரொம்ப கடுமையாக இருக்கும். ஒரு காலத்துல தலைவரா ஏற்று பயணிச்சிருக்கீங்க. ஆமா. இப்போ இந்த மாதிரி பேசுறப்போ விஜய் பேசுறதுக்கு இவர் யாரு? விஜய் மக்களின் நம்பிக்கைங்க. வைகோ மக்களுக்கு நம்பிக்கை இழந்த மலட்டு தலைவன் அது. விஜய் மக்களின் நம்பிக்கை, விஜய் காலத்தின் கட்டாயம், விஜய் காலத்தின் குரல். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. என்னை மாட்டி விட பார்க்குற நீ.